இங்கே இந்த கதையில ஹீரோ ரொம்ப கூச்ச சுபாவமா இருக்கான். வீட்ல சாப்பாடு வேணும்னா கூட வாய தொறந்து அவனுக்கு புடிச்சத கேட்க மாட்டேங்கிறான். அவங்க அப்பா ஆசைப்பட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக காலேஜ்ல போய் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். காலேஜ்லயும் இவன் இப்படி இருக்கிறதுனால எல்லா பசங்களும் இவன்கிட்ட ஓவரா தான் நடந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவன்கிட்ட பாசமா நடந்துக்கிறா. ஒரு நாள் ஒரு எலும்புக்கூட வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த எலும்புக்கூடு மேலேயே இவனை தள்ளி விட்டுறானுங்க. அந்த பொண்ணு மட்டும் தான் இவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறா. அன்னையிலேருந்து காலேஜ்ல யாரும் இல்லாத மாரியும், இவன் மட்டும் தான் தனியா இருந்துகிட்டு, பயந்துட்டு ஓடுற மாரியும் கனவு காண்றான். இந்த பொண்ணு தான் கூட இருந்து வீடு வரைக்கும் கூட போயிட்டு வரா. அன்னைக்கு நைட்டே வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ற மாரி பார்க்குறான். ஆனா டக்குன்னு யாரோ கழுத்த பிடிக்கிற மாரி இருக்கு. அதுவும் அவனுக்கு கனவா தான் இருக்கு. அன்னையிலேருந்து ஹீரோக்கு ஒரு கொடூரமான பேயோட குரல் கேட்க ஆரம்பிக்குது. நான் சொல்றத செய்யலைன்னா உன்னை கொன்றுவேன்னு அது மிரட்டுது. கிளாஸ்லயே இவன் அந்த பேய பார்த்து கத்துன உடனே, அங்கேருந்து அவனை வெளியே போக வச்சிடுறாங்க. இவன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பேய் சொல்லுது அவகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணுன்னு. இவனும் பேசலான்னு போனா அந்த பொண்ணுக்கு கமிட்டட் போல இருக்கு. வேற ஒரு பையன் கூட நிக்கிறத பார்த்த உடனே இந்த பேய் இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பேய் சொல்லுது இதுக்கப்புறம் நீ படிக்கலாம் வேணாம் உன் புக்கெல்லாம் எடுத்து போட்டு எரியின உடனே வேற வழியே இல்லாம இவனும் காலேஜுக்கு நடுவில் புக்கெல்லாம் வச்சு எரிச்சிடுறான். வீட்டில் இவன்கிட்ட வந்து அவனோட தங்கச்சி ஏற்பாடு கேட்கும் போது இவன் தரமாட்டேன்னு சொல்றான். அந்த பேய் சொன்னதுனால தங்கச்சி கையை பிடிச்சி இறுக்கமா பிடிச்சவன அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. அந்த பேய் சொன்னதை கேட்டு அடுத்த ராத்திரி தனியாக உட்காந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இது என்னோட உடம்பு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையே கன்னத்தில் அரைஞ்சிடுறான். இப்போ வர வர அவன் சைக்கோ மாதிரி மாறிட்டு வரான்.